வெல்கம் டு TN61. நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாலிட்வொர்க்ஸோட நம்ம ஒரு ப்ராப்பராக எப்படி ஒவ்வொரு டூலையும் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பராக எப்படி ஒரு டயக்ராமை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா? இப்போதைக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் போர் எப்படி வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிராயிங்கை வந்து லிசன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எல்லா டைமென்ஷன் கொடுத்துருக்காங்களா, இது எந்த வியூவிலேருந்து நம்ம ட்ரைவ் பண்ணலாம், எப்படி எடுத்திருக்காங்க, அதோட கட் செக்ஷன் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் செக்ஷன் எடுக்கல, இதோட பாட்டம் வியூ தான் அப்படியே நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது ஃப்ரண்ட் வியூ, இது பாட்டம் வியூ, இது வந்து ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப்பில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்டர் போர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தட் வந்து நமக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். எதுக்கு கவுண்டர் போர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹோல் விளையாட்டு ஒரு போல்ட்டை போட்டு கீழே உள்ள பார்ட்டை வந்து நம்ம வந்து லாக் பண்ணுவோம். அப்போதைக்கு அந்த போல்ட்டில் உள்ள ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பார்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே இன்னொரு வந்து பார்ட் வந்து அசம்பிள் ஆகும் அப்படிங்கிறதுக்கான மீனிங். இது ஒரே ஒரு பர்பஸுக்காக தான் நம்ம வந்து கவுண்டர் போர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இல்லை அவுட்ரு சர்ஃபேஸில் தான் இருக்குது அப்படின்னா இது பார்க்குறதுக்கு ஒரு மேலே வந்து ஹெட்டு தெரிஞ்சுன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குங்களா, அந்த மாதிரி இதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பர்பஸை பொறுத்து தான் வந்து கவுண்டர் போர் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதுக்கான மீனிங் இப்போ அதாவது டிராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு சிம்பிள்ஸ்க்கான மீனிங்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இது 2x 45 டிகிரி டைப்புன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 45 டிகிரியில் சேம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 mmல 2 mm சேம்பர் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm 45 டிகிரியில் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் எஜஸ் இருந்தால் அப்படின்னா நமக்கு கையில் கிடைக்கலாம். நமக்கு வந்து ஷார்ப் எஜஸ் எங்கெங்கே தேவைப்படும் எங்கெங்கே தேவைப்படாதுன்னு இருக்காது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா 2 mm, இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நோட்டுன்னு போட்டு கார்னரில் கொடுத்துருப்பாங்க. 1 mm 45 டிகிரி சாம்பர் மஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணால் இதில் 2 mm கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம வந்து 2 mm போட்டுக்கலாம். டைப்புன்னு சொல்லிட்டானே 4 சைடும், அதாவது 4 பக்கமும் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் டைப். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4x டயா 6.6 த்ரூ அண்டு இது வந்து கவுண்டர் போரோட சிம்பிள் கொடுத்து டயா 11 mm. இது வந்து டெப்த்துக்கான சிம்பிள், இது வந்து பார்த்தீங்கன்னா 7 mm கொடுத்துருக்காங்க. இதுக்கான மீனிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் 6.6 த்ரூவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1 2 3 4 ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூவாக கொடுத்துருக்குறாங்க 6.6ல். இந்த கவுண்டர் போரோட டயா வந்து பார்த்தீங்கன்னா 11 mm, அதாவது இது டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 mm டயாவில் கொடுத்துருக்குறாங்க. இந்த 7 mmங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள டெப்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 mm. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டிராயிங் வந்து வியூ பண்ணி முடிச்சாச்சு. இது எப்படி ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் வியூ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதனால் நான் வந்து ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஸ்கெட்சில் கொடுத்துட்டு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நம்மளோட எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கட்டும், ஒரு பிளைன் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு லைனை வந்து சிமெட்ரிக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, நல்லா சாலிட்வொர்க்ஸில் எல்லா டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நல்லா ஸ்பீடாக ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ தான் கற்றுக்கிறேன், லேர்ன் பண்ணுறேன், எனக்கு வந்து ப்ராப்பராக வேணும் அப்படின்னா நம்ம சென்டர் லைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் மட்டும் வந்து நான் இப்போதைக்கு ட்ரைவ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் அந்த பார் வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பாருன்னு தான் சொல்லணும். இந்த பார் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்குது, அதனால் நான் இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டைமென்ஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் நான் ஸ்மார்ட் டைமென்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸ்மார்ட் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 50 mm கொடுத்துக்கிறேன். சைடில் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 80 mm கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நான் 80 mm கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ப்ராப்பராக வந்து ஒரு இது கொடுத்தாச்சு. லைன் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, நமக்கு கன்சிடண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரைட் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எத்தனை திக்னஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சைடு பார்த்தீங்கன்னா தெரியுது 12 mm இதோட திக்னஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 12 mm டெப்த்தில் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்காக நான் வந்து ஃபியூச்சர் சூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்.
எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணிட்டு சேம் அதே தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அதை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சிம்பிளில் இருக்குது அப்படின்னா எனக்கு ஆக்சிஜன் லைன்லேருந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா பிளைண்டில் எனக்கு ஆக்சிஜன் வந்து பேக் சைடு போயிடும். இதில் எனக்கு மிட் பிளைன் தான் வேணும் அப்படின்னா நம்ம மிட் பிளைன் வச்சோம் அப்படின்னா இந்த பக்கமும் நமக்கு சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சென்டர் லைனுக்காக இப்போ 10 mm திக்னஸ் இருக்குது அப்படின்னா சென்டர் லைன்லேருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 5 mm, பேக்கில் ஒரு 5 mm இருக்குது அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் அது. எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து 12 mm தேவை. அதனால் நான் 12 mm சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 12 mm சூஸ் பண்ணிட்டேன். 12 mm சூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து அந்த பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாரில் இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கவுண்டர் போர் வந்து எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது இந்த ஃபேஸ் வந்து சூஸ் பண்ணி இதில் தான் ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். சேம் அதேமாரி லைன்ஸ் யூஸ் பண்ணுறேன். சென்டர் லைன் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்னருக்காக ஃபஸ்ட் வந்து மேக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் போர் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? இது வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபியூச்சர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளைனில் தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் விசார்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஹோல் விசார்ட்னு வந்து லாஸ்ட்டாக வந்து வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஹோல் விசார்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹோல் விசார்ட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் வீடியோ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் எல்லா வீடியோவுமே நமக்கு தொடர்ந்து பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டான டைமிங்க்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல் விசார்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஹோல் விசார்ட் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லா டைப்லையுமே கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மீனிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கவுண்டர் போர், இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் போர் ஸ்லாட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோலு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டு. இது மாதிரி வந்து நமக்கு என்னென்ன ஷேஃபில் வேணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொரு ஷேஃபுக்காக நான் ஒன்று போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் டயக்ராம்ஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு டூலையும் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு புரியுங்கிறதுனால தான் ஒவ்வொரு ஆப்ரேஷனும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் போர் தான் தேவை. அதனால் நான் கவுண்டர் போரை வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் வந்து ISO தான். இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கான டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4762 இதில் தான் வந்து நம்ம இது வச்சு மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே ஒவ்வொன்று இருக்குது. பிச் எல்லாமே மாறும் த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப. அதனால் அதை கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃபிட், அதாவது எனக்கு டைட்டாக வேணும், இல்லை எனக்கு நார்மலாக இருந்தால் போதும், இல்லை லூஸாக இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கீழே போல்ட்டு போட்டு நான் நட்டு போட்டு டைட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ நான் நார்மல் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து நம்மளோட நீடு, நமக்கு வந்து பர்பஸ்க்காக தான் அது நம்ம இது பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க அதோட த்ரூவோட டயாமீட்ரு என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. த்ரூவோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6.6. ஸோ அதனால் நான் இங்கே வந்து 6.6 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 6.6 வந்து சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கவுண்டர் போர் டயா வந்து 11 mm கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நான் வந்து இதில் 11 mm சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 mm கேட்டிருக்காங்க. அதனால் நான் 7 mm கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 7 mm கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஓகே கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இது பொசிஷன், அதாவது எங்கெங்கே வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துலையும் 4 கேட்டிருக்காங்க இல்லையா? அதனால் 4 ஃபேஸில் வந்து நான் செட் பண்ணுறேன். இப்போ ஓகேங்களா? 4க்கு செட் பண்ணிட்டேன். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இங்கேயே ஸ்லாட் வந்து எடுத்துரும். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இது எந்தெந்த லொக்கேஷனில் வேணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து அதையும் ட்ராயரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இதோட சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 36 ± 0.1 கேட்டுக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 66 ± 0.1 கேட்டுருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க? 66 கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால் நான் 66 சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது 66க்காக மூவ் ஆகிடுச்சு.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பாருக்கு அவுட் ஆஃப் செஷன் போகுது. ஓகே, அதனால் வந்து நம்ம வந்து இதை வந்து பார்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இதுவும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணணுங்களா. அதனால தான் நான் வந்து சென்டர் லைன் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. இப்போ இதையும் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு லைன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிவிட்டு இதுக்காக இந்த சென்டர் லைனுக்காக வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லைன் வந்து இன்விசிபிள் இருக்குது. ஸோ அதனால் நான் அகைன் சென்டர் லைன் வந்து சூஸ் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணதுனால அது வந்து இன்விசிபிள் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இதுக்காகவே நான் மேக் பண்ணிக்கிறேன். சென்டர் லைன் வந்து எத்தனை வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து சூஸ் பண்ணால் நமக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி சென்டர் லைனை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா சிமெட்ரிக் கேட்குதுங்களா. சிமெட்ரிக் கொடுத்தாச்சுன்னா நமக்கு ஈவன் ஆகிடும். சேம் அதே மாதிரி இதையும் நம்ம சிமெட்ரிக் பண்ணிக்கலாம். இதுக்கும் இதை சென்டர் லைன் கொடுத்தோம் அப்படின்னா சிமெட்ரிக் கொடுத்தோம்னா சிமெட்ரிக் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்து சேம் இதுவும் அதே லைனுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து 66 தேவைப்படுது. ஓகேங்களா. இந்த லைனையும் இந்த ஹோல்டையும் சூஸ் பண்ணி இதுக்காக நான் சிமெட்ரி பண்ணிக்கிறேன். சிமெட்ரி பண்ண வந்துச்சு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு வந்து இது பண்ணி கொடுத்தா போதும். ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்து எத்தனை கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து 36 எடுக்கிறேன். 36 கொடுத்துட்டேன். ஓகேங்களா. சேம் அதேமாதிரி டாப்லையும் கொடுத்துக்கிறேன். நான் 36 ஆட்டோமேட்டிக்கலி எடுத்துருச்சு. ஏன் அவ எடுத்துருச்சு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம வந்து சிமெட்ரிக் பண்ணதுனால நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 36 வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து தேவையான பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 36 இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அவுட்டில் போகுது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோலும் வந்து நமக்கு சிமெட்ரிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதனால் வந்து இந்த ஹோலையும் நெக்ஸ்ட் இந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக சிமெட்ரி பண்ணிக்கிறேன். சிமெட்ரி பண்ணியாச்சுன்னா சென்டரில் வந்துருச்சு. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ரைட் கிளிக் கொடுத்து இது பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா கவுண்டர் போர் எடுத்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ட்விஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியுது கவுண்டர் போர் வந்து எடுத்தாச்சு முடிஞ்சு. அவ்வளோதாங்க. இப்படி தான் கவுண்டர் போர் வந்து சிம்பிளாக மேக் பண்ணணும். ஓகேங்க, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு வேறு மிஸ் அவுட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்லேயும் வந்து அதாவது டைப்புன்னு கொடுத்துருக்காங்களா 2m/45 டிகிரி செல்சியஸில் சேம்பர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த இது எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லட்டுங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறோம். இதை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாலே இது மாதிரி கேட்கும். நமக்கு வந்து இதை வந்து ரேடியஸ் டைப்பில் வேணுமா, இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து சேம்பர் இது கான்சனன்ஸ் சைஸ் ஃபில்லட் கொடுக்க போகிறேன். இதில் கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து எவ்வளோ இதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். இந்த பிளைன் தான் எனக்கு வேணும். ஓகேங்களா. இதில் வந்துட்டு ஃபில்லட் சேம்பர் இதில் வந்து ஃபில்லட் பண்ண போகிறோமா நம்ம சேம்பர் பண்ண போகிறோமான்னு பார்க்குறோம். இதில் வந்து சேம்பர் தான் நம்ம வந்து இது பண்ணுறேன். நான் சேம்பர் வந்து கொடுத்தாச்சு. எத்தனை டிகிரிலேருந்து எவ்வளோ அதாவது கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 2mm 45 டிகிரி இருக்குது. ஓகேங்களா. கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேம்பர் ஆகிடும். ஓகே, ஆகிடுச்சு. பார்த்தீங்களா. சேம் அதே மாதிரி நம்ம எல்லா லைனும் சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவோட கார்னரையும் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அதுக்காக வந்து இது பண்ண முடியும். இப்போ 2 செட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி சேம்பர் சூஸ் பண்ணிட்டேன். சேம்பர் சூஸ் பண்ணிட்டு எவ்வளோ 2mm 45 டிகிரிஸ் ஆல்மோஸ்ட் வந்து வந்துருச்சு. அதனால் அங்கே எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இந்த ஒரு சைடு மட்டும் தான் இருக்குது. இந்த சைடுக்காக வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து சேம்பர் கொடுத்துடணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்பராக அந்த
கொடுத்துருக்க டயக்ராமுக்காக வந்துருச்சு. ஓகேங்களா? ஷாம்பர் எடுத்தாச்சு, இது பண்ணிச்சு. இந்த ஐசோமெட்ரிக் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து எப்படி கவுண்டர் போர்ட் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் விசட்டை யூஸ் பண்ணி நம்ம த்ரெட் எப்படி போடுறது, ஸ்ட்ரைட்டிங் டேப் எப்படி போடுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.